வணக்கம் மக்களே! இன்னைக்கு சேலத்துல விஜய் அண்ணன் மிக மிக அற்புதமா பேசுனாங்க. விஜய் அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி 2 பேர் பேசி தான் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு பேசினவங்க எடுத்தோனே சொல்லிட்டாங்க, 4 பக்கமும் தண்ணி வசதி இருக்கு, மருத்துவ வசதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தொழுகை டைம். அதனால தொழுகுறதுக்குமே தனியான ஒரு அற்புதமான இடத்த வந்து அமைச்சிருக்கோம். போய் தொழுகிக்கலாம் அப்படிங்கும்போது, அது கேட்கறதுக்கே அவ்ளோ அற்புதமாவும் இருந்தது. அதுக்கப்புறம் சேலத்துல இருக்கிறவங்க பேசுனாங்க. அவங்க பேசின விஷயமுமே வந்துட்டு நல்லா இருந்தது. அடுத்தது விஜய் அண்ணன் பேசுனாங்க. செம்ம ஸ்பீச்சு. உண்மையாவே வந்துட்டு எல்லாமே டாப்பா இருந்துச்சு. வாங்க அவங்க என்ன பேசுனாங்க, என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எல்லாருமே சொல்றது என்னன்னா, "ஏய் விஜய் வெளியே வா! பனையூர் வீட்லருந்து வெளியே வா!" அப்படின்னு சொல்றீங்க. "என்னுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என்னுடைய வீட்ல மொத்தம் எத்தன பேர் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. "என்னடா எத்தன பேர் இருக்காங்க?" அப்படின்னா, "தமிழ்நாடு தான் அவங்க வீடு." தமிழ்நாடு அவங்களுடைய வீடு. அதுல 8,00,00,000 பேர் இருக்காங்க மொத்தமா. எல்லார் வீட்லயும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன எப்படி வெளியில கூப்பிடுறீங்க? நிச்சயமா எல்லாரும் வருவாங்க. அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம, நான் ஓட்டு கேட்க வந்திருக்கேன். ஆனாலும் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீதி கேட்டு வந்திருக்கேன். எல்லா அரசியல்வாதிகளுக்கும், எல்லா கட்சியினருக்கும் ஒவ்வொரு இடத்த கரெக்ட் கரெக்ட்டா குடுக்குற நீங்க, ஏன் விஜய் ஒரு இடத்த கேட்டா மட்டும் குடுக்கறது இல்ல? விஜய்னாலே எதுக்காக இடம் குடுக்க மாட்றீங்க? ஒரு பாதுகாப்பு குடுக்க மாட்றீங்க? எதுக்காக எனக்கு இதெல்லாம் செய்றீங்க? இதையெல்லாம் நீதி கேட்டு தான் என்னுடைய குடும்பத்திட்ட நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. என்னைக்குமே பணம் குடுத்து ஓட்டு வாங்குற விஜய் இல்ல. பணத்த குடுத்து ஓட்டு கேட்கிறவங்க கிட்ட பணத்த வாங்கிக்கோங்க. யாரெல்லாம் உங்களுக்கு பணம் குடுக்குறாங்களோ, கை நிறைய பணத்த வாங்கிக்கிட்டு, காதுலயே விசில் அடிங்க. செவில்லயே விசில் அடிச்சு விடுங்க. ஏன்னா, அது உங்க பணம். உங்க பணத்த நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்த வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உறுதிமொழி மாரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன சொன்னாங்கன்னா, "எங்கள் ஓட்டு எங்கள் உரிமை. எங்களை யாராலும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு மட்டுமே. வேறு யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம்." அப்படின்னு உறுதிமொழி எடுக்க சொன்னாங்க. அங்க இருக்க எல்லாருமே சவுண்டா உறுதிமொழி எடுத்தாங்க. அப்புறம் கிட்ஸுக்கு எல்லாமே சொன்னாங்க, "நான் வந்து எல்லாருடைய அழகான வீடியோக்களையும் பார்க்குறேன். ஒரு பையன் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டு இருக்கும்போது, "யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, ஒரு குட்டி பையன் வந்துட்டு அவங்க அம்மா காது கிட்ட பின்னாடி நின்னு, "விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லு, விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லு." அந்த வீடியோலாம் பார்த்து நான் ரசிச்சிருக்கேன். நீங்க கிட்ஸ் என்ன பண்றீங்க அப்படின்னா, அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை இவங்களுக்கெல்லாம் போயிட்டு, "விஜய்க்கே ஓட்டு போடுங்க" அப்படின்னு சொல்லுங்க. அப்படிங்கிற மாரியும் அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. எனக்கு அனுபவம் இல்ல, விஜய்க்கு அனுபவம் இல்ல, விஜய்க்கு அனுபவம் இல்ல அரசியல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆமாங்க, அனுபவம் இல்ல. கொள்ளையடிக்கிறதுல அனுபவம் இல்ல அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல அழகா சொன்னாங்க. அடுத்தவங்க ஆரம்பிச்ச கட்சியில இருக்கிற உங்களுக்கு இவ்ளோ பேசுறீங்கன்னா, அடுத்தவங்களுடைய துணை இல்லாம, அடுத்தவங்களுடைய கட்சி இல்லாம நானே வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது அடுத்தவங்க கட்சி ஆரம்பிச்சு வந்தவங்களே 1% வாக்கு வாங்குவாங்களேன்னே தெரியல. ஆனா 2 வருஷத்துல நான் 30% மேல வாக்கு வாங்குவேன். அப்படிங்கிற மாரி அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க. நிச்சயமா வந்து ஃபுல்லுமே வந்து அண்ணன் மட்டும் தான். என்னால நல்ல அரசு தர முடியும். என்னால நல்ல விதமான ஆட்சிய தர முடியும். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ ஒரு ஃபார்ம் குடுக்குறாங்கல்ல. கனவுகளை எங்களிடம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய மக்களுடைய கனவு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரிய போது? நம்பிக்கையான வாக்குறுதி குடுத்து நீங்க எதுவுமே செய்யலையே! அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, 100% தூய சக்தி தான் வெல்லும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஸ்டா ஸ்டாலின் சார்ட்ட சில விஷயங்கள் கேட்டாங்க. சட்ட ஒழுங்குன்னு சொல்றீங்க. சட்ட ஒழுங்கு சரியில்ல. பெண்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல், ஜாப் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இப்படி நெறைய விஷயம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லே இருக்கு. அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல அழகா சொல்லி காமிச்சாங்க. மக்கள் ஒரு பேட்டியில ஸ்டாலின் சார் வந்து சொல்லியிருந்தாங்க, மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதையுமே இந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்றீங்களே, மக்கள் வந்து எத்தனை போராட்டங்கள் வந்து போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் முழுக்கமே சொல்லிட்டு, அ
இடத்தினால ப்ராப்ளம் இருக்கு, ஜாப் ப்ராப்ளம் இருக்கு, தண்ணி ப்ராப்ளம் இருக்கு, பஸ் ப்ராப்ளம் இருக்கு, ரோடு ப்ராப்ளம் இருக்கு, மருத்துவமனை ப்ராப்ளம் இருக்கு. இதெல்லாம் ப்ராப்ளம் தான் வந்து மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிறத நீங்க பார்க்குறீங்களா? அப்படிங்கிறத கேட்டேன். அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு நான் 70% வந்துட்டு எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டேன். 90% வந்து நான் வந்து சொன்ன விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டேன். 80% வந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டேன்னு ஒரு லிஸ்ட்டே வந்து போட்டாங்கல்ல. அதெல்லாமே அந்த இடத்துல வந்து குறிப்பிட்டு காட்டுனாங்க. தமிழ்நாட்டுல டிஜிபியே இல்ல சார். டிஜிபி இல்ல. அந்த டிஜிபிய வந்து நீங்க நியமிக்கலாம். அப்படிங்கிற மாரியும் அந்த இடத்துல வந்து சொல்லியிருந்தாங்க. முதல்ல டிஜிபிய வந்து வைங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மக்கள் கேட்பாங்களாம். விஜய் நீ வந்து என்ன செய்ய போற? அப்படின்னு. அதுக்கு ஒரு சூப்பரான விஷயம் சொல்லியிருந்தாங்க. தேர்தல் அறிக்கை வந்து தயாராயிட்டே இருக்கு. சீக்கிரமா வந்துட்டு நான் அத உங்களிடம் சொல்லுவேன். சாதாரணமாலாம் வந்துட்டு செய்யாத விஷயத்தெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். செஞ்ச விஷயத்த மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நடக்கிற விஷயத்த மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். நடக்காத விஷயத்தெல்லாம் வந்துட்டு அப்படியே பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஒரு லைன் வந்து சொல்லியிருந்தாங்க. "பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புழுகல் பெருமானே" அப்படிங்கிறத பாடி காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப அருமையா, அழகா இருந்தது. திரும்பவும் சொல்றேன், 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. "ஏன் நீ மத்த கட்சியெல்லாம் வந்து கேட்க மாட்டியா? பேச மாட்டியான்னு?" கேட்டா, "இப்ப ஆண்டுட்டு இருக்க, பொய் சொல்லிட்டு இருக்க இந்த கட்சிய தான் வந்து நான் தாக்குவேன். இது மட்டும் தான் என்னுடைய ஒரு போட்டி." அப்படிங்கிறத அந்த இடத்துல வந்து சொன்னாங்க. அடுத்தது சிம்பிளா ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டாங்க. "நீங்க விஜய நம்புறீங்களா? இல்ல ஸ்டாலின் சார நம்புறீங்களான்னு?" கேட்கும்போது, அங்க இருக்கிற சவுண்ட பார்க்கணுமே. "நாங்க விஜய தான் நம்புறோம்." அப்படிங்கும்போது, அண்ணா ஒரு வார்த்த சொன்னாங்க. "அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. கதம் கதம்." அப்படிங்கும்போது சொல்லும்போது அழகாவும் இருந்தது. அது கேட்கறதுக்கும், பார்க்கறதுக்கும் அவ்ளோ வந்து சூப்பரா இருந்துச்சு. இனிமே போர் முழக்கம் வந்துருச்சு. யாராலயும் அந்த போர் முழக்கம் யாரையும் தூங்க விடாது அப்படின்னு சொல்லிட்டு, டிஎன்பிசி இப்ப சமீபத்தில கேன்சல் ஆயிடுச்சுல்ல, அதையும் பத்தி சொல்லிட்டு, டே அண்ட் நைட்டா படிச்சிருக்காங்க பிள்ளைங்க. ஆனா வந்துட்டு, அவங்களலாம் வந்து எழுத விடாம, கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு, டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா சொல்லிட்டாங்க. இது எல்லாமே நம்ம கட்சி வந்ததுக்கு பிறகு கட்டாயமா மாறும். அப்பா, அம்மாட்ட சொல்லுங்க. நம்ப வந்து நம்பளுடைய ஆ ஆட்சி வரப்போது. அது நல்லபடியா அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. சேலத்துல விஜய் அண்ணன் பேசின ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். யாரெல்லாம் வந்துட்டு சேலத்துலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்க. யாரெல்லாம் நேரடியா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்க. கேட்கும்போதே அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்க இந்த சின்ன சின்ன விஷயமெல்லாம் நீங்க நோட் பண்ணீங்களா? அண்ணன் வந்து இன்னும் என்னென்னலாம் வந்துட்டு அழகா இன்னும் பேசியிருக்கலாம். உங்க மனசுல இருந்தது எல்லாமே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நல்ல ஒரு அழகான ஸ்பீச் குடுத்தாங்க. நிச்சயமா நம்ம அண்ணன ஜெயிக்க வைக்க வேண்டியது நம்ப கையில மட்டும் தான் இருக்கு. நிச்சயமா வந்து நம்ம எல்லாருமே ஜெயிக்க வைப்போம். நம்பிக்கையுடன் வந்திருக்கவங்கள நம்ம என்னைக்கும் கைவிடக்கூடாதுல்ல. நம்பிக்கையா நம்ம விஜய் அண்ணன ஜெயிக்க வைப்போம். அடுத்தது ஒரு சூப்பரான அப்டேட்ல வந்து உங்கள நான் சந்திக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தூய சக்தி சேனல் இது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிவிக்கே தூய சக்தி. இது தூய சக்தி சேனல். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ்.